கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுவதற்கு, எங்களுடைய இருதயத்தை உழுத நிலம் போல நாங்கள் உங்களுடைய வார்த்தை விதைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய செவிகளும் எங்களுடைய சிந்தைகளும் எங்களுடைய இருதயமும் விருத்த சேதனம் உண்டாகட்டும். எங்கள் சிந்தைகளிலே வருகிற எல்லா தாறுமாறுகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை ஒருமனப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் தியானித்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ரகசியங்களை குறித்தும் பிசாசினுடைய தந்திரங்களை குறித்தும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் போன வாரத்தில் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அநேக ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் அதை தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2:5. தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதுகிறார், அவருடைய தேவ அன்பு என்ன பண்ணுதான், மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிங்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். முதலாவதாக அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோமா? பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், அவருக்கு வெளியே நமக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. அவருக்குள்ளதான் நமக்கு எல்லாமே இருக்கிறது. அப்ப இங்கேயும் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ வாழ்க்கையில குறைவு ஏற்படுகிறது என்றால், வாழ்க்கையில சில காரியங்கள் தொடர்ச்சியாக இதுல ஒரு பரிபூரணத்தை என்னால பார்க்கவே முடியல. குறைவுன்ன உடனே பணத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஜெப குறைவு இருக்கிறது, வேத வாசிப்பு குறைவு இருக்கிறது, ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறதுல குறைவுகள் இருக்கிறது. அப்ப இந்த குறைவுகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், நமக்கு ஜெபிக்கவும் ஆசை இருக்கு, சீரியல் பார்க்கறதுக்கும் ஆசை இருக்கு, பைபிள் படிக்கவும் ஆசை இருக்கு, ஃபோனில் ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ஆசை இருக்கிறது. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆற்றுலையும் காலை வைக்கணும், சேத்துலையும் காலை வைக்கணும். அல்லேலூயா. உலக பிரகாரமாகவும் நான் வாழ வேண்டும், கிறிஸ்தவனாகவும். அப்படி ஒரு வாழ்க்கை, அது யாரை நீங்கள் ஏமாத்துறீங்கன்றத நீங்களே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரை யாராலும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் யாரு, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது. அவரை இந்த காரியங்கள் எல்லாம் செய்து அவர் என்ன பண்ணிடலாம், சமாளிக்கவும் முடியாது. அவர் சொன்னது தான். அவருக்குள் நாம் எப்படி இருக்கிறோம், பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ அவருக்குள்ள நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பரிபூரணத்தை அடைய முடியும். ஏனென்றால் அவருக்குள் சகல பரிபூரணங்களும்
இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவனாய் வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு பரிபூரணத்தை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர் குறைகளை மகிமையிலே நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப அவரிடத்தில் அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் அதிகமாய் எதிர்பார்க்கிறார், அதிகமாய் எதிர்பார்க்கிறார். பிசாசினுடைய தந்திரமே அதுதான். நம்மை அவருக்குள் வாழ விடாதபடி என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவருக்குள் நாம் வாழக்கூடாதபடி எல்லா விதமான தடைகள், அல்லேலூயா, எல்லா விதமான காரியங்களை அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறானா, ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்கிறான். அதற்கு நாமும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். சிந்தித்து செயல்படாவிட்டால் நரகம் நிச்சயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருக்குள்ள நீங்க வாழலைனா, கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? மரணமே இல்லை. அல்லேலூயா. மரணமே இல்லைன்னா சாவே மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பைபிள்ல சொல்லப்படுகிற மரணம் பாதாளத்தை குறிக்கிறது, நரகத்தை குறிக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? நரகமே இல்லை என்று சொல்லி நாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன், அல்லேலூயா, என்னுடைய தண்ணீரை பருகிறவனுக்கு ஒரு காலமும் என்ன ஆகாது? தாகம் உண்டாகாது. அப்ப என்ன அர்த்தம்னா, அவருக்குள் வாழ்கிறவன் நிறைவா இருப்பான். கையில காசே இல்லைனாலும், பர்சு காலியா இருந்தாலும் அவன் எப்படிதான் இருப்பான்? அவன் மூஞ்சி சமீப காலத்தில் லியோ ராகேஷ் அவங்க குடும்பமாக ஒரு டிவியில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த சிஸ்டர், பிரின்சி சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணி முடிச்சு போன புதுசில் வீட்டில் ஒன்றுமே இருக்காது, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவங்க மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்கும்? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் போய் கேட்பேன், எனக்கு இது புதுசாக இருந்துச்சு அப்படி. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. எதுவுமே இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போமா? ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாய். பவுல் சொல்றார் பாருங்க, எல்லாவற்றிலும் நான் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றிலும். காசு இருக்கும் போது மட்டும் இல்லை. பவுல் கோடியில் ஆரம்பித்து ஜீரோவில் முடித்தவர். நம்ம ஜீரோல இருந்து கோடிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்படியாவது சாகிறதுக்குள்ள அந்த கோடி ரூபாய் என்ன பண்ணிடணும் பார்த்து என்ன பண்ண போறீங்க? அப்போ அது என்ன கிடையாது, அது நிரந்தரம் கிடையாது, அது காலியாக போயிடும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், அவரை அறிகிற அறிவை நான் அடைய வேண்டும். எப்படியாவது அவரோடு நான் என்ன பண்ணணும்? அவர் வரும்போது நான் அவரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு எதெல்லாம் லாபமாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் இப்படிதான் வாழ்வான். கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க அவன் ஆயத்தமாய் இருப்பான். சொல்றாரு பாருங்க, அவருக்கு அவரு நீங்க சாதாரணமா பவுலை நினைக்க கூடாது. அல்லேலூயா. அவர் ரோம குடியுரிமை உள்ளவர், கல்வி அறிவு உள்ளவர். அவருடைய பேச்சை பார்த்து சிறைச்சாலையில இருக்கிறவங்கள என்ன, அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போது அநேகர் அவர் என்ன பண்ணாங்க? அவரிடத்துல போய் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார். அவர் போய் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்பையும் அங்க இருக்கிற ராஜாவுக்கு அவர் என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்தஸ்து உடையவர். அதை தான் சொல்றாரு, என் படிப்பு,
என்னுடைய அடையாளம் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? நஷ்டமும். எதுக்காகனா அவரோடு நான் என்ன பண்ணணும்? மறுபடியும் எழுந்திருக்கணும். இந்த உலகத்துல நீங்க எது இருக்கவங்களால இருக்கலாம், இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை இல்லாதவங்களா இருக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. டசன்ட் மேட்டர். ஆனா வருகையில் என்ன பண்ணணும்? அவருடைய எக்கால சத்தம் நம்ம காதுகளில் கேட்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக வேண்டும். அதுக்கு தான் சொல்றாரு. அவரை அறிகிற அறிவுக்காகவும் அவரோடு நான் மகிமையில எழுந்திருப்பதற்காகவும் நான் என்ன பண்றேன்? லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். உலக ஆசைகள். நேற்று கூட ஆண்டவர் அதிகாலை ஜெபத்தில் பேசினார். மாம்ச இச்சைகள், மாம்ச ஆசைகளை என்ன பண்ணணுமா? சிலுவையில் அறைய வேண்டும். சிலுவையில் அறையணும்னா என்ன? சாகடிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு நான் ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும்? நான் ஆண்டவருக்காக எதை செய்ய வேண்டும்? நான் ஆண்டவருக்காக எதை இழக்க முடியும்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியும்? நான் வேலை பார்க்கிற இடத்திலேயா இருக்கட்டும், படிக்கிற இடத்திலேயா இருக்கட்டும், தொழில் செய்கிற இடத்திலேயா இருக்கட்டும், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை நான் எந்த விதத்திலேயாவது செய்ய முடியுமா? இதுதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு மனிதனுடைய எண்ணமா இருக்குமே தவிர, சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் எந்த ஆசையுமே இருக்கா? கார் வாங்கணும், பங்களா மாதிரி வீடு கட்டணும். கட்டி என்ன பண்ண போறீங்க? அதுக்காக கட்ட வேணாம்னு சொல்ல, ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ன பண்ணுங்க? செய்யுங்க. ஆனால் அதையே நோக்கமாக மற்றவன் இருக்கலாம், உலகத்தார் அப்படி வாழலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் அவருக்காக எதையாவது என்ன பண்ணணும்? செய்யணும், இழக்கணும். இழந்து பாருங்க. உண்மையாய் சொல்றேன். தேவனுடைய பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். ராசா மாதிரி வச்சிருக்கிறார். ஒரு ரூம் நிறைய பொற்காசுகள் இருந்தாதான் ராசான் கிடையாது. ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். அது போதுமே. அல்லேலூயா. அதிகமாக ஆண்டவர்கிட்ட நான் அதான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதிகமாகவும் வேணாம், குறைவாகவும் வேணாம். அப்பப்ப அந்தந்த தேவைகளை என்ன பண்ணுங்க? சந்திங்க. அதிசயமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறார். போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேல வேற என்ன வேண்டும்? அதை நாங்கள் எப்படி ஞானமாக, அதுல எப்படி நாங்கள் ஞானமாக நடந்து கொள்வது, அதை தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அடுத்த நாளைக்கு உள்ள தேவைகளை குறித்து நாங்கள் என்ன பண்ணுறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. அடுத்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்த 2 காரியத்தில் பிசாசு எப்படி தந்திரமாய் செயல்படுகிறான். அவருக்குள் என்ன இருக்கிறது? பரிபூரணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். நான் எல்லாவற்றிலும் நான் குறைவில்லாமல் வாழ வேண்டும். எல்லாருக்கும் அதுதான் ஆசை. குறைவில்லாம வாழணும், கடன் இல்லாம வாழணும். நாங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறோம். அல்லேலூயா. ஒரு கடன் கிடையாது, ஒரு பைசா கடன் கிடையாது. ஆண்டவர் என்னை வாங்க விட மாட்டார். அவர் என்னை நடத்த, அதை பார்த்துட்டோம். இதுக்கு மேல நாங்க போய் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு? எங்களுக்கு கொடுத்துட்றார். அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அவரே என்ன பண்றார்? ஆதாரமா இருக்கிறார். அவரை சார்ந்து வாழ பழகுங்கள். ஒண்ணுக்கும் அவரை கேளுங்க. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்குள் வாழ்கிறவன் இப்படிதான் இருப்பான். அப்படி நீங்க அவருக்குள் வாழ பழகிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? பரிபூரணம் உள்ளவர்களா. இங்க மாற்றுவார், மாற்ற போகிறார் அப்படிலாம் சொல்லல. இருக்கிறீர்கள்.
அவருக்குள்ள நீங்க வாழ்றீங்கனாலே பரிபூரணம் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் என்ன, எப்ப அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது உங்களை நீதிமானாய் மாற்றினாரோ, அதே போல அல்லேலூயா நீங்க எப்ப அவருக்குள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, வாழ ஆரம்பிக்கும் போதே உங்களை பரிபூரணம் உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க தேவ அன்பு மெய்யாக பூரணப்படுக. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுக்கு முன்னாடியும் அவர் என்ன பண்றாரு, உங்க மேல அன்பா தான் இருக்கிறார். ஆனா நீங்க எப்ப கிறிஸ்துவுக்குள் வாழுகிறீங்களோ அப்பதான் அந்த அன்பு என்ன ஆகுதான், பூரணப்படுகிறது. The love is complete. அங்கதான் என்ன ஆகுது, அது கம்ப்ளீட் ஆகுது. அது வரைக்கும் நீங்க அறகுறையா தான் என்ன பண்ண முடியும். அல்லேலூயா. அவருடைய அன்புல குறைவு கிடையாது. ஆனா நீங்க அதை அனுபவிக்கிறதுல எப்படிதான் இருப்பீங்க, அந்த முழுமையை. என்னைய கேட்டீங்கன்னா அதை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அவருடைய அன்பை, அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அது அவருடைய அன்பு தான் காரணம். அதை தான் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அவருடைய அன்பு தான் காரணம். அல்லேலூயா. அதை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் அனுபவிக்கணும். அந்த அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும். அதை நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவருக்காக போடா எவனா இருந்தாலும் என்ன பண்ணிடுவீங்க, தூக்கி எறிஞ்சிருவீங்க. எனக்கு ஆண்டவர் தான், ஆண்டவருக்கு அப்புறம் தான் மற்றவன். அல்லேலூயா. யாராக எனக்கு அதே தான், ஆண்டவர் தான். அல்லேலூயா. நேற்று காலையிலலாம் கிளம்ப முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. 11 மணிக்கு ட்ரெயின், 9:30 வரைக்கும் கிளம்புவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் நான் நினச்சிருந்தா யாருக்காவது ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க, நடத்தி கொடுத்துட்டு போங்கன்னா வருவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ பலவீனம், ட்ராவல் பண்ணி வந்தது. அல்லேலூயா. ஆனாலும் என்ன பண்ணுறோம், நிற்கிறோன்னா அவருடைய அன்பு தான் காரணம். அல்லேலூயா. அவருடைய அன்பு சொல்றாரு பாருங்க. அதை நான் நேற்று பார்த்தேன், பவுல் சொன்னதை. அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதை எப்படினாலும் என்ன பண்ணிடணும், வந்துடணும். ஆராதனை நாளைக்கு என்ன பண்ணிடணும், நல்லபடியா நடத்தணும். அல்லேலூயா. அப்ப அதான் சொல்றேன், அவருடைய அன்பு என்ன ஆகுதான், மெய்யாகவே அவருடைய அன்பு பூரணப்படுகிறது. அதற்கு ஆண்டவர் சொல்ல, அவருக்குள் இருக்கிறவன் அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுவான், செவி கொடுப்பான். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதின் மூலமாக மெய்யாகவே அவருடைய அன்பு என்ன பண்ணுது, நமக்குள் பூரணப்படுகிறது. இதனால தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவருடைய அன்பை நீங்க ருசிக்கலைன்னா தேவன் உங்களுக்குள்ள இருந்தும் ஒரு பிரயோஜனமும். அவரை உள்ள வச்சுக்கிட்டு அவருடைய அன்பை நீங்க ருசிக்கலைன்னா உங்களை போல, அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அதான் சொல்றேன், இந்த சொல்லுவாங்க பாருங்க, கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற கதை மாதிரி தான். அல்லேலூயா. ஒருத்தர் உள்ளேயே வச்சுக்கிட்டு, ஐயோ இவர் எனக்கு பாசம் காட்ட மாட்டாரு, இவர் என் மேல அன்பா இருக்க மாட்டாரு. அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க. வேற எந்த அன்பையும் அவன் அன்பு காட்டுறானோ காட்டலையோ அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேரே பண்ண மாட்டோம். யார் அன்பு காட்டினா காட்டலைன்னா என்ன, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவர் என்னை என்ன பண்றார், நேசிக்கிறார், உண்மையாய் நேசிக்கிறார். அவருடைய அன்புல எந்த ஒரு களங்கமும் இல்லை.
எந்த ஒரு குறைவும் இல்லை. அவர் என்னை அரைகுறையாய் நேசிக்கிறதில்லை. அவர் என்னை நேசிச்சார்னா முழுசாதான் நேசிப்பார். அப்படிப்பட்ட அன்புக்கு முன்பாக வேற எதையும் என்னால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அவருக்கு அப்புறம்தான் அடுத்து எல்லாம். அல்லேலூயா. அப்ப இதை நீங்க உலகம் நான்காவதாக சொல்லுகிறது கடவுளை. முதல்ல தாய் தகப்பன், அப்புறம் ஆசிரியர், அதுக்கப்புறம் தான் கடவுள். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம அப்படியே ஆப்போசிட். அல்லேலூயா. முதல்ல கடவுள், அதுக்கப்புறம் தாய் தகப்பன், உறவுகள், பிள்ளைகள், அல்லேலூயா, வேலை, அதுக்கப்புறம் தான் எல்லாம். அப்ப இதை நாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரம். நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, சூழ்நிலை சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த சூழ்நிலையை கொண்டு வருகிறவனே பிசாசானவன். அதை நீங்க மேற்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறார். அந்த பலனை நம்ம என்ன பண்றது கிடையாது, பயன்படுத்துறதே கிடையாது. எனக்கு தலைவலியா, தலைவலி சுகமாகட்டும், அவ்வளோதான். நீங்கள் அந்த பலனை பயன்படுத்துறீங்க. இடுப்பு வலியா, இடுப்பு வலி சுகமாகட்டும். சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்க பலன் கேட்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சூழ்நிலை நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது. இந்த சூழ்நிலை இன்னைக்கு நான் வேத பாட வகுப்புக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது. இந்த சூழ்நிலை சபையில் நடக்கிற ஊழியங்களுக்கு தடையா இருக்குதுன்னா அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்க பலனை எனக்கு தாங்க. உடனே தருவார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு நீங்கள் வருவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். நம்ம என்ன சொல்றோம், இந்த சூழ்நிலையை மாத்துங்க, நான் போறேன். அல்லேலூயா. தலைவலியை எடுத்து போடுங்க, நான் போறேன். பிசாசின் தந்திரங்கள்ல நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அதே 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். அவருக்குள் இருக்கிறவனுடைய அடையாளம். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே இவர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறார், இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் அப்படின்றத என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்லுவாங்க பாருங்க, உலகத்துல மொச பிடிக்கிற டாக என்ன பண்ணிடலாமா, மூஞ்சிய வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த டாக் வந்து முயலை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத அந்த நாயினுடைய முகத்தை வைத்து என்ன பண்ணிடலாமா, கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. அதே போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறீங்க அப்படின்னா அல்லேலூயா, உங்க முகத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போயும் அழுகு மூஞ்சியாவே ஒன்று இருக்குன்னா எப்பயுமே ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்கு, எப்பயுமே பலவீனத்தையே ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு போர் அடிக்கலையா? எனக்கு போர் அடிக்குது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் சாக்கு போக்குகள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு என்ன பண்ணுது, போர் அடிக்குது. என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கானே. இல்லையா, எப்ப இதுல இருந்து வெளியே வருவாங்க, எப்ப அதை மேற்கொண்டு வெளியே, இதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வந்தாதான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், வர முடியும். இன்னும் அதையே சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்னா, அப்ப அவருக்குள் வரணும்னா சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும். ஒரு சில காரியங்களுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அவருக்குள் வர வேண்டும் என்றால் சில காரியங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரணும்.
அல்லேலூயா. சூழ்நிலைகளின் மீது தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? உங்க பலவீனத்தின் மீது ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. இந்த இருக்கு பாருங்க, மூக்குக்கு கீழே, அதுதான் நாவின் அதிகாரம். இந்த நாவுல ஜீவன் இருக்கின்றார். அல்லேலூயா. நீங்க எதை அதிகமாய் பேசுகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். நெகட்டிவாவே பேசுனீங்கன்னா நெகட்டிவாவே தான் நடக்கும். அதை ஆண்டவராலே தடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதிகாரத்தை கொடுத்துட்டார். பிசாசு உங்களை பேச வச்சுட்டு அங்கேயும் போய் என்ன பண்ணுவான்? நிற்பான். பாரு, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசி, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ எப்படி நிறைவாகிறது, பரிபூரணமாகிறது? அப்போ சொல்லணும், இந்த சூழ்நிலை, இந்த பலவீனம், நீங்கள் தேவனோடு இந்த ஜபத்தில் கலந்து கொள்வது, இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருது, இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதத்தின் வழிகள் இதெல்லாம். இந்த வழியில் நீங்கள் வந்தாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ண மாட்டான்? அரைகுறையாவே உங்களை வச்சிருக்கான். அதுதான் அவனுடைய ஆசையே அதுதான். நீங்க நிறைவை பார்க்கவே கூடாது, நீங்க பரிபூரணம் அடையவே கூடாது, அரைகுறையாவே உட்கார்ந்துருக்கணும். நாங்களும் பல வகையில் என்ன பண்ணியாச்சு, இதெல்லாம் தெரிஞ்சனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், நேரத்துக்கு வாங்க, வந்து முழுசாக என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க, முழுமையாக அட்டன் பண்ணுங்க. அதில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் அரைகுறையாக வந்து அது ஆண்டவருடைய பார்வையில் தீட்டாக இருக்குதான். 7 மணி ஆராதனைக்கு 7:30க்கு வரீங்கன்னா மீதம் இருக்கிற நேரம் எல்லாம் எப்படியா நீங்கள் என்ன அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும், 2.5 மணி நேரம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் தீட்டுன்றதை விடுங்க, அது கணக்கில் கொள்ளப்படாது. நீங்கள் செய்கிற துதியாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஆராதனையாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற ஜபங்களாக இருக்கட்டும், கணக்கில் கொள்ளப்படாததெல்லாம் பரலோகத்துக்கு என்ன பண்ணாது, போகாது. பரலோகத்துக்கு போனாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பாதியிலே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பரலோகத்துக்கு போகணும், உங்கள் துதி பரலோகத்துக்கு போகணும், உங்கள் ஜெபம் பரலோகத்தை அடைய வேண்டும். அங்கே போனாதான், என்னப்பா புதுசாக ஒன்று வந்திருக்கு, யார் ஜெபம் பண்ணது, இவங்களா, சரி, அவங்க ஜெபத்துக்கு என்ன பண்ணுங்க, யார் துதிக்கிறது, அந்த துதிக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்க. யார் ஆராதிக்கிறது, அல்லேலூயா. இது நமக்கு தெரிய மாட்டேது, சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறீங்க. அப்படியே குறையோடையே இருக்கிறோம். நிறைவுள்ளவரை ஆராதித்து விட்டு குறையுள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையில் நிறைவை பார்க்க முடியுதா, பரிபூரணத்தை பார்க்க முடியுதா? காரணம் இதுதான். அவன் சூழ்நிலையை பெருசா காட்டுறான். இதுக்கு நம்ம பிரயாசப்படலைன்னா நம்ம வாழ்க்கையில பரிபூரணத்தை பார்க்கவே முடியாது, பரிபூரணத்துக்குள்ள போகவும் முடியாது. அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு, உங்களை நீங்களே பார்த்து கேள்வி கேளுங்க, எத்தனை நாளைக்கு இதே ரீசனை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க போறேன்? அல்லேலூயா. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடைகள். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம சூழ்நிலை இவருக்கு புரிய மாட்டேங்குதே. நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும், உங்க பாஸ்டர் அம்மாவே என்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, எப்பா அவங்களுக்கும் இருக்குப்பா சூழ்நிலை, இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரம். நீ போறதுல பிரச்சனை இல்லை, ஆனா லேட்டா போ. நீ ஜெபம் பண்ணு, ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல. நீ பைபிள் வாசி, ஆனா குறிப்பிட்ட அதிகாரத்துக்கு மேல.
எல்லாத்துலேயுமே அவனுடைய வரைமுறைகளுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவன் ஒரு பார்டர், அவன் ஒரு லிமிட் போட்டு வச்சிருக்கிறான். அதுக்குள்ளதான் நீங்க துதிக்கிறீங்க, அதுக்குள்ளதான் நீங்க ஆராதிக்கிறீங்க, அதுக்குள்ளதான் நீங்க ஜெபிக்கிறீங்க. அதனாலதான் உங்களால என்ன பண்ண முடியல? வெளியே வாங்க. அவனுடைய அந்த வரைமுறைக்குள்ள இருந்து என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. அந்த அந்த சொல்லுவாங்க பாருங்க, குண்டு சட்டிக்குள்ள, அதை விட்டு வெளியே வாங்க. அப்பதான் கிறிஸ்துவுக்குள் நீங்க வாழ முடியும். அல்லேலூயா. சாதாரண கிடையாதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஊழியக்காரர்களுக்கே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்க வந்து துதிக்கிறது, ஆராதனை நடத்துறதெல்லாம் பாட்டு தெரிஞ்சா போதும், மியூசிக் தெரிஞ்சா போதும் கிடையாது. இது வெரி வெரி டேஞ்சரான வேலை, தெரியுமா? நான் பார்க்கறது டேஞ்சரான வேலை. என் துதி ஆண்டவரை மகிமைப்படுத்தலைன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என் ஆராதனையில தேவ மகிமையை பார்க்க முடியலன்னா, நான் பேசுற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையா இல்லைன்னா, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? கணக்கு காட்டணும். அல்லேலூயா. நீ சாதாரண நினைக்கிற பாஸ்ட் நல்லா பாடுறாரு, அதனால பாட்டு பாடுறாரு, ஆராதனை நடத்துறாரு, பைபிள் நல்லா தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு பைபிள் தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் நடத்துறார். அதனாலதான் ஃபுல்லா 3 மணி நேரத்தையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறது. நேற்று நைட்டு வந்து அந்த பலவீனத்திலையும் நான் ஜெபிச்சேன். அல்லேலூயா. நான் ஜெபிச்சதுடைய பலனை இன்னைக்கு நான் யாருக்காகலாம் ஜெபிச்சேனோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ சில காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். சரி, வேகமாய் அவருடைய தந்திரங்களை நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் இங்கே சொல்லப்படுகிறது, பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன? திருடன். என்னத்தை திருட வருகிறான் என்றால், உங்கள் நேரத்தை அவன் திருடுகிறான். என்ன பண்றான்? உங்கள் நேரத்தை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 7 மணிக்கு ஆராதனை, நீங்கள் 7:30க்கு வரீங்கன்னா அந்த அரை மணி நேரத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த அரை மணி நேரத்தை யாருக்கு கொடுத்துட்டீங்க? அவ்வளோதான். இல்லை, நீங்கள் எவ்வளோ லேட்டாக வரீங்களோ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறோம், எவ்வளோ நேரத்தை. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்றனால தான் நம்ம என்ன பண்ண முடியல? பரிபூரணத்தை பார்க்க முடியவில்லை. கவனிக்கணும், நம்ம நேரத்தை அவன் திருடி கொண்டிருக்கிறான். இதில் மட்டும் இல்லை, ஜப நேரத்தை திருடுகிறான். அவரோடு உறவாடுகிற நேரத்தை அவன் திருடுகிறான். இதெல்லாம் நமக்கு தெரியல. அதை அவன் டைரக்டா திருடுறான்னா நமக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அவன் எப்படி திருடுறானா, அப்போல்லாம் ஜோம் பாஸ்டிங் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆஃபீஸுக்கெலாம் லீவை போட்டு பாஸ்டிங் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அன்னைக்குன்னு என்ன பண்ணுவான்? சொந்தக்காரங்க வருவாங்க. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை சாதாரணமாக என்ன பண்ண முடியாது. முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரால் தூக்கி வைக்க மாட்டார். அல்லேலூயா. முதல் ஸ்டெப்பு நீங்க வைக்கணும். வராங்கன்னா வர வேணான்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க அந்த ஜெப நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லுங்க? வர சொல்லுங்க. இல்லை வந்துட்டாலும் ஏதாவது டீயோ காஃபியோ போட்டு கொடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிட்டு. அதெல்லாம் நம்ம என்ன பண்றதே கிடையாது. ஐயோ வந்துட்டாங்க, கரெக்டா நம்ம பிசாசு தான் காரணம். ஆனா அது தெரியுது. ஆனால் அதை எப்படி மேற்கொள்வது? இந்த ரீசன்லயே நான் என்ன பண்ண மாட்டேன். இது தெரிஞ்சும்
அதாவது அதை சொல்லுவாங்க படித்த முட்டாள்னுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி தான். தெரிஞ்சும் அதை என்ன பண்ண முடியல, நம்மளால் மேற்கொள்ள முடியல. பிசாசு தான் இவங்களை கொண்டு வந்திருக்கான்னு தெரியுது. அப்போ அவங்கள போய் உபசரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சொந்தக்காரங்களாகவே இருக்கட்டும், யார் கொண்டு வந்தது? பிசாசு. அதை சிந்திக்கணும். இந்த ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுக்கணும். யார் உங்களுக்கு, நீங்கள் ஸ்டெப்பு எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் நினைக்கலாம், அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் தயங்கலாம், ஐயோ சொந்தக்காரங்களாச்சே. இருக்கட்டும், ஆண்டவரா சொந்தக்காரங்களா? இவன் உலகம் இருக்கிற வரைக்கும் தான், இல்லைன்னா அவன் உசுர் இருக்கிற வரைக்கும் தான். இவர் நித்தியம் வரைக்கும் உங்களோடு இருப்பார். யாரை நீங்க சூஸ் பண்றீங்க? அதுலதான் அந்த ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறு செய்து விடுகிறோம். நீங்க 24 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாலும் 24 மணி நேரமும் தேவன் உங்களோடு இருப்பார். யாரையாவது வந்து 24 மணி நேரம் உங்க கூட உட்காந்து பேச சொல்லுங்களேன், எவ்வளோ நேரம் இருக்கிறான்னு பார்ப்போம். ஆனால் அவனுக்காக நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் எவ்வளோ நேரம் போய் அவங்க சமூகத்தில் உட்கார்ந்தாலும் அவர் உங்களோடு இருப்பார், உங்களோடு உலாவுவார், உங்களோடு பேசுவார். ஆனால் அவனுக்கு என்ன உலகத்தான் என்னைக்கு ஃப்ரீயோ, உலகத்தான்ற சொந்தக்காரங்க யாராக இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீனா 1/2 மணி நேரம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அவனை 1 நிமிஷம் இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்காக, அவர்களுக்காக நம் ஆண்டவரை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், சிந்திக்க வேண்டும். அவன் கூட பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்றாங்க பாரு, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் ஆண்டவரோடு நீங்க பேசுனீங்கன்னா, ஆண்டவரோடு நீங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா, அல்லேலூயா, நீங்க நேரத்தை கொடுத்தீங்கன்னா அவர் மகிமையை உங்களுக்கு தருவார். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களோடு இடைப்படுவார். நீங்க பைபிள் வாசிங்கன்னா உங்க கூட பேசுவார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்து போறோம் தெரியுமா? எவ்வளவுதான் இழப்போம் யோசிங்க. எவ்வளவுதான் இழக்க போறீங்க? எவ்வளவு நாள் இழந்துட்டே இருக்க போறீங்க? சிந்தித்து பார்க்கணும். நம்ம சூழ்நிலை, நம்ம காரணம் சொல்றது நமக்கு பெருசா இருக்கு. அது சொல்லிட்டு, அதான் நான் சொல்றேன்ல, பாஸ்டரோட வாயை அடைச்சிட்டா போதும். பாஸ்டரோட வாயை அடைச்சிட்டா ஆண்டவருடைய வாயே அடைச்ச மாதிரி என்ன பண்ணிடுறது, நினைச்சுக்கிறது. பாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாருல போதும், ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஏன் வாயை அடைச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொல்ல முடியும்? நீங்க தான் அந்த ஸ்டெப்பை எடுக்கணும். பலவீனத்திலேயே இருக்கணுமா, இல்ல பலவீனத்தை மேற்கொள்ளணுமா? ஆனா நமக்கு என்ன ஆசை? பலவீனத்திலேயே இன்று போ நாளை வான்ற மாதிரி, இன்னைக்கு போயிரு நாளைக்கு வந்துரு. பலவீனத்தை மேற்கொள்ளணும். பலவீனத்திற்கு நம்ம மேல என்ன கிடையாது? அதிகாரமே கிடையாது. நம்ம கொடுக்கிற இடம் தான். தெசலோனிக்கேயர்ல எழுதுறாருல, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நம்ம கொடுக்கிற இடம் தான். அவன் வந்து நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்மளை ஆளுகை செய்வதற்கு, நம்ம மேல அதிகாரம் செலுத்துவதற்கு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அதான் போன வாரம் சொன்னேன்ல, எதிர்த்து நின்னாலே ஓடிடுவான். என்னடா அப்படின்னாலே ஓடிடுவான். நம்ம அந்த என்னடான்றத சொல்ல நம்மளால என்ன பண்ண முடியல, பயந்துகிட்டு இருக்கிறோம். இந்த தந்திரங்களை எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிசாசு என்ன பண்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். பிசாசுக்கு நீங்க நேரத்தை கொடுத்தீங்கன்னா அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான்.
ஆனால் ஆண்டவர் சொல்றார், நானும் ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படவும். உங்க நேரத்தை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? பிசாசு கொடுத்தீங்கன்னா அவன் கொல்லுவான், திருடுவான், அழிப்பான். ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா ஜீவன் உண்டாக செய்வார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செத்த நிலைமையில இருக்குதோ அவைகள் எல்லாம் ஜீவன் உண்டாக செய்வார். உங்க சரீரத்துல எதெல்லாம் செத்த நிலைமையில இருக்குதோ அதையெல்லாம் ஜீவன் உண்டாக செய்வார், பரிபூரணப்படுத்துவார். சொல்றாரு பாருங்க, நானும் அவைகள் ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படவும் வந்தேன். இனிமேலும் பிசாசு உங்கள் நேரத்தை திருடுவதற்கு நீங்கள் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். சொல்லியாச்சு, இதுதான் அவனுடைய தந்திரம். அவனுடைய தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும்னா நீங்க தான் அந்த முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. என்ன வந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் எங்கே போனாலும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா 6 மணிக்குள்ளே நாங்கள் இங்கே இருக்கணும், எங்கே போனாலும். ஏன்னா ஜெபம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே போனோம், லேட் ஆயிருச்சு, வரலை. அல்லேலூயா. அதனால தான் அவரும் எல்லாத்தையும் லேட் ஆக்கிக்கிட்டே இருக்கிறார். வரட்டும், அதான்ப்பா லேட் ஆயிருச்சுப்பா, இன்னும் லேட் ஆகும், வெயிட் பண்ணு. நீங்க என்ன ரீசன் சொல்றீங்களோ அதே ரீசன் அவரும் உங்களுக்கு சொல்லுவார். ஆசீர்வாதமா வெயிட் பண்ணு, லேட் ஆகும், வெயிட் பண்ணு. நீ எப்போ ஒழுங்காகிறியோ அப்போ நான் உனக்கு என்ன பண்றேன், நீ எப்போ கரெக்டா வரியோ அப்போ நான் என்ன பண்றேன். அல்லேலூயா. இழந்துட்டு இருக்கிறோம், நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான், காலத்தை திருடி கொண்டிருக்கிறான். ஞானமாய் செயல்படுங்கள். அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்றதெல்லாம் எனக்கு பிசாச பெருசா பேசுறதுக்கு இல்லை, அவனை எதிர்த்து நிற்பதற்கு. இவ்வளவு நாளா நீ தான் இதை செஞ்சிட்டு இருந்தியாடா, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இதை செய்ய விட மாட்டேன், நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்படி எதிர்த்து நிற்கிறதுக்காக தான் இதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியம் எடுத்து வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி முன்னாடி இருக்கிறதையும் விட்டுறோம், மூணாவது இருக்கிறதையும் விட்டுறோம், நடுவில் இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில போடுங்க. ஆண்டவர் எப்படி போடுவார்? உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸே இல்லாம நீங்க போய் பேங்க்ல 1000 ரூபாய் எடுக்க முடியுமா? இல்லை ஏடிஎம்ல போட்டாதான் வருமா? ஒரு ரிசிப்ட் வேணா வரும். உங்கள் அக்கௌண்டில் என்ன இல்லை, பணம் இல்லை, அதனால் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை எங்களால், ஒரு சாதாரண ஏடிஎம்மே பணம் இல்லைன்னா என்ன பண்ணாது, நீங்கள் போட்டாதான் எடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப கொடுங்கள். காசு மட்டும் இல்லைங்க, ஆனால் அது இம்பார்ட்டன்ட். அதை நான் சொல்கிறேன், தேவனுக்கு நேரத்தை கொடுங்கள். நான் முன்னாடியே அதை சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க, அந்த சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவிலே உங்களுக்கு அளக்கப்படும். 3 மணி நேரம் ஆராதனைக்கு 3 மணி நேரமும் வந்தீங்கன்னா அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். இல்லை 2 மணி நேரம் தான் வரீங்கன்னா அந்த அளவின்படி, இல்லை 1 மணி நேரம் தான் வரீங்கன்னா அந்த அளவின்படி. அல்லேலூயா. நீங்க விதைக்காம என்ன பண்ண முடியாது,
அறுக்க முடியாது. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். பெருசா விதைச்சாதான் நம்ம சிறுக விதைச்சிட்டு பெருசா என்ன பண்றோம், கிடைக்காது. நம்ம தப்பே அதுதான். இது பிசாசினுடைய தந்திரம். அது அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன பண்ணுவோம், அதுக்கு மேல போயிருச்சுன்னா அல்லேலூயா 10,000 சம்பளம் வாங்குற வரைக்கும் 1000 ரூபாய் என்ன பண்ணிட்டே இருப்போம். இப்போ 1 லட்சமா ஆயிருச்சு சம்பளம். 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொண்டு போய் அல்லேலூயா எப்படி இவருக்கு கொடுக்கிறது? ஒரு இஎம்ஐ போடு, மாசம் 10,000 ரூபாய் அங்க கட்டு. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்தந்த அளவின்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை தருவேன். பரலோகத்திலே நமக்கு என்ன இருக்கு, ரிவார்டு இருக்கு. ஜெகதீஷ் பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ரிவார்டு தருவார். அந்த கிரீடங்களை குறித்து அவர் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்ப அதான் சொல்லப்படுது, கொடுங்கள் அப்பொழுது. அதை எப்படி கொடுப்பார்னா அமுக்கி குலுக்கி. இல்லை, நீங்க ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை, தசமபாகம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தசமபாகம் என்பது 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா 3,000 ரூபாய் என்னது, நன்றி காணிக்கை. எதுக்குன்னா தேவன் அந்த மாதம் முழுவதும் ஒரு நாள் லீவு போடாம உங்களை போக்கில் வரத்திலும் பாதுகாத்து பலனை தந்து ஞானத்தை தந்து அந்த பணத்தை சம்பாதிக்க வச்சிருக்கிறார்ல, அதற்கு அவருக்கு உங்கள் நன்றியை அவருக்கு நீங்க வெளிப்படுத்துறது தான் என்னது, தசமபாகம். அது தசமபாகம். காணிக்கை என்பது வாரம் வாரம் வந்து நீங்க போடுறீங்க பாருங்க, அந்த காணிக்கை அது விதை. இங்க அநேக சபைகள்ல இது நடக்குது. தசமபாகம் கொடுக்கிறவன் காணிக்க போட மாட்டான், காணிக்க போடுறவன் தசமபாகம் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. நீங்க தசமபாகத்தை விட காணிக்கை என்ன பண்ணணும், அதிகமாய் செலுத்தணும். ஏன்னா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். காணிக்கை என்பது என்னது, விதை. அது நம்பிக்கையில விதைக்கிறது. என் தேவன் நான் விதைத்தால் எனக்கு அறுவடையை தருவா. அது பேர் நம்பிக்கை. நம்பிக்கை காணிக்கை. நம்பிக்கை, அவர் மேல உள்ள நம்பிக்கையில செலுத்துறது. நீங்க 10 ரூபா போட்டீங்கன்னா அதுக்கேற்ற காரியத்தை தான் அவர் என்ன பண்ணுவார், செய்வார். அப்ப 10 ரூபா போடுறத நான் இதா பேசல, சொல்றேன். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, உள்ள இருந்து கொடுங்க. தசமபாகம் நீங்க, அதான் மறுபடியும் சொல்றேன், நீங்க நன்றியை அவருக்கு தெரியப்படுத்தும்படியா. யாரெல்லாம் வேலைக்கு போறீங்களோ, யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ, நீங்க ஒரு டெய்லி சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை மாச சம்பளம் வாங்கினாலும் சரி, அதுல இருந்து ஒரு பங்கை என்ன பண்ணணும், எடுத்து வைக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு அது புரிய மாட்டேங்குது. தசமபாகம்னா என்னன்னே தெரியல சிலருக்கு. சிலர் எந்த வகையில காணிக்க கொடுக்குறாங்களோ எங்களால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. அதை எந்த கணக்குல வைக்கிறது. இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, 100 நாள் வேலைக்கு போறீங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணிடணும், 10 ரூபாய எடுத்து வச்சிடணும். அல்லேலூயா. அப்போ 30 நாளைக்கு என்னாச்சு, 3000 ரூபா. அப்போ டெய்லி நீங்க 10 ரூபா எடுத்து வச்சீங்கன்னா அங்க 300 ரூபா சேர்ந்துருக்கும். அதை கொண்டு வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தசமபாகம். அல்லேலூயா. அது நீங்கள் வாரம் வாரம் போடுற காணிக்கை அது உங்கள் விருப்பம். அது நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். 10 ரூபா போட்டாலும் போடலாம், இல்லை 500 ரூபா போட்டாலும் போடலாம். ஏன்னா அது நீங்கள் விதைக்கிற விதை. அந்த விதைக்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு தருவார். இதுல பிசாசு தந்திரமா செயல்படுறான். நீ தான் தசமபாகம் கொடுக்கறல, காணிக்கை எதுக்கு போடுற? நீ காணிக்கையும் போட்டு தசமபாகமும் கொடுக்கணுமா? எத்தனை பேருக்கு அந்த சிந்தனை வந்திருக்கு? இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற சிந்தனைகள், அவனுடைய தந்திரம். ஏன்னா இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு.
அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கடந்த நாட்களில் எனக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். யாரெல்லாம் எனக்கு காணிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். இது என்னுடைய கரம் அல்ல, உம்முடைய கரமே இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு நேரடியா கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற இந்த சபையின் தூதனாகிய அடியேனுக்கு என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். இதை நாம் சிந்திக்க வேண்டிய, இதை குறித்து நிறைய பேர் பேசுறதே கிடையாது. பேசுனா என்ன பண்ணிடுறது? பாஸ்டர் காணிக்கையை பத்தி பேசுறார், பாஸ்டருக்கு பண ஆசை வந்துருச்சு. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு பேசுறோம்யா. நாங்களும் தசமபாகம் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்களும் காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாட்களில் உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ரொம்ப வறட்சி. அப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு காரியத்தை நாங்கள் விட்டுருந்தோம், அந்த காரியத்தை மறுபடியும் செய்ய வைத்தார். அதை செய்ய செய்ய அல்லேலூயா, நீங்கள் என்ன நினச்சி கொடுக்குறீங்களோ அது பிரச்சனை கிடையாது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. காணிக்கை என்பது விதை. விதைச்சாதான் என்ன பண்ண முடியும்? முளைக்கும். அதை தான் சொல்றாங்க பாரு, 30, 60, 100 நீங்க விதைக்கிற விதை தான் 30, 60, 100 உங்களுக்கு என்ன பண்ணும்? பலனை கொடுக்கும். விதைக்காதவன் என்ன பண்ண? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, விதைக்காதவன் அறுவடையை காண்பது எப்படி? அல்லேலூயா. சோம்பேறிக்கு சோறு கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஒருத்தன் வேலை செய்யலைன்னா அவன் சாப்பிடாது இருக்க கடவன். அல்லேலூயா. அப்ப இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா இருக்க வேண்டும். ஏன்னு சொல்றேன் விளக்கமா, நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு, எடுத்து வாசியுங்கள். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் வாசிங்க. வசனம் புரியுதா? அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அல்லேலூயா. அப்ப நீங்க தசம பாகம் கொடுத்துட்டு காணிக்க கொடுக்கலைன்னா நீங்க யாரை வஞ்சிக்கிறீங்க? பாஸ்டர் கிடையாது. அல்லேலூயா. யாரை வஞ்சிக்கிறீங்க? தேவனை வஞ்சிக்கிறீர்கள். இருக்கிறதுலே சிறந்ததா என்ன பண்ணுங்க? கொடுங்க. தேவன் உங்களுக்கு அப்படிதான் தரார். அவர் ஏப்ப சாப்பையெல்லாம் என்ன பண்றது கிடையாது. என் பிள்ளைக்கு நான் கொடுத்தா பெஸ்டா கொடுக்கணும். நீங்க அவர்கிட்ட பெஸ்டா பெற்றுக்கொள்ளணும்னா நீங்களும் அவருக்கு என்ன பண்ணணும்? பெஸ்டா கொடுக்கணும். பீட்டர் பாஸ்டர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார், அது இந்நாள் வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் பர்ஸை திறக்கும் போது உங்கள் பர்ஸில் எது பெரிய காசாக இருக்கிறோ அந்த காசை எடுத்து என்ன பண்ணுங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? எது கிழிஞ்சதோ, நீங்கள் ஆண்டவருக்கு கிழிஞ்சதை கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு எப்படி தான் தருவார்? நீ தெரிய மாட்டேங்குது. அநேகருக்கு இந்த சத்தியம் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பிசாசினுடைய தந்திரன்றதும் தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணிட்டானா, என்னைய காட்டுறான் உங்களுக்கு. புரியுதா? இவருக்கு போய் இவ்வளோ காணிக்கை போடுவதா, இவருக்கு போய் இவ்வளோ காசை அள்ளி கொடுப்பதா. அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆலயம் என்ன பண்றதா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அல்லேலூயா. அப்ப ராஜ்யம் கட்டப்படும்படி. நீங்க எதுக்கு விதைக்கிறீங்கன்னா ராஜ்யத்துக்கு விதைக்கிறீங்க. தேவனுக்கென்று விதைக்கிறீர்கள். ஊழியக்காரர் கிடையாது. எனக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் வேணா பண்ணலாம். ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை நோக்கி பாருங்கள்.
ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அல்ல. அல்லேலூயா. சின்ன வயசுல எங்க அம்மாச்சி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ 1 ரூபா போட்டேன்னா ஆண்டவர் உனக்கு 10 ரூபா தருவார். நீ 10 ரூபா போட்டேன்னா 100 ரூபா தருவார். நீ 100 ரூபா போட்டேன்னா 1000 ரூபா தருவார். அல்லேலூயா. சின்ன வயசுல அறியாமல் என்ன பண்ணுவோம், ஆனா ஆண்டவர் அப்படி கொடுத்திருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், கனப்படுத்தினார். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஊழியக்காரரெல்லாம் பார்க்க மாட்டோம். எந்த ஊழியக்காரர், அவருக்கு தான் நிறையா வருதே, அவருக்கு தான் அவ்வளோ பேர் வராங்களே, 150 பேர் வராங்களே, 100 பேர் வராங்களே, அவருக்கு இல்லாத காணிக்கையா, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஆண்டவர் கொடுக்க சொன்னா கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க சொன்னா யார் என்னென்னலாம் பார்க்கறது கிடையாது. அவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரர், சபை பெருசா சின்னதா எதையும் பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தேவையா இருக்குது. ஆனால் அதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை எங்களுக்கு தருகிறார். நாங்கள் பார்த்துட்டு தான் சொல்றோம், அதை அனுபவிச்சுட்டு தான் சொல்றோம். சொல்றாரு பாருங்க, நான் என்ன பண்ணுவாரா, வானத்தின் பண்டக சாலையில கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, கொடுங்க, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்ன பண்ணுங்க, அதனாலே என்னை சோதித்து, நீ கொடு, நான் ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அதை தான் ஆண்டவர் சொல்ற. அப்ப இது வரைக்கும் நீங்க இந்த தசம பாகம் கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறதுல உங்களுடைய சிந்தை, நீங்க எப்படிப்பட்ட சிந்தையோட கொடுத்தீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி நீங்கள் காணிக்கை போடும்போது, இந்த காணிக்கை பெட்டிலையா இருக்கட்டும், இல்லை கவரில் வச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை தசம பாகமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் தேவனுக்கென்று கொடுக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கிறேன். சொல்றாரு பாருங்க, ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்போ உங்க ஆலயம் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். அல்லேலூயா. ராஜ்யம் கட்டப்படுகிறதா சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். நான் பிசாசை பற்றி ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே கூடாது. அதுதான் அவனுடைய எண்ணம். நீங்கள் இப்படியே இருக்கணும், இப்படியே இருக்கணும், எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்கணும். அப்போதான் அவன் என்ன பண்ண முடியும், உங்களை அப்படியே நரகத்துக்கு கூட்டு போக முடியும். சிந்தித்து பாருங்கள், எவ்வளோ காரியத்தை இழந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ காரியங்களை நீங்கள் போய் சிந்தித்து பாருங்களேன். இன்னைக்கு இந்த செய்தியை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தோம், எந்தெந்த காரியத்திலெல்லாம் இப்படி இருந்தோம், எதெல்லாம் நம்ம இழந்து போனோம், எத்தனை வருஷமா இழந்திருக்கிறோம். அதை தேவனுக்கென்று இழந்திருந்தா கூட அதை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, நீங்க இழந்தது தான், உங்களுக்கென்று இழந்தது, பிசாசினுடைய தந்திரங்கள்ல சிக்குண்டு இழந்தது எல்லாம் போனது தான். ஆனால் இனியும் நீங்கள் இழக்க கூடாது என்பதற்காக தான் உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அவருடைய அன்பு தான். என் பிள்ளைங்க இப்படி இழந்துகிட்டு இருக்குங்களே, என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போறாங்களே, அவங்க ஆசீர்வதிக்கப்படணுமே, அந்த அதே பாரத்தோட தான் நானும் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். என் தேவனுக்கு என்ன உங்களை குறித்து என்ன பாரம் இருக்குதோ அதே பாரத்தோட தான் நானும் உங்களிடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது தேவன் எதிர்பார்க்கிறபடி நீங்கெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த சபை எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. இடம் பத்தாதுங்க, இடம் பத்தாது.
நின்னுகிட்டலாம் பிரசங்கம் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான். பிசாசின் வஞ்சனைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், வந்து ஒரு கூட்டத்தை கூட்டு போறாரு. அதுக்குள்ள எனக்குன்னு ஒரு கூட்டத்தை நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்னா ஆண்டவர் புட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவனுடைய தந்திரம் இதுதான், அவன் தந்திரம், இது அவன் தந்திரம். இதுல இருந்து வெளியே வா, இதை அறிந்து கொள். தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இதுல இருந்து வெளியே வரணும். நீங்க வெளியே வரணும். நீங்க ஒரு ஆபத்தான ஒரு வழியில போறீங்களா, ஒரு தவறான ஒரு இடத்துக்கு தவறான வழியில போறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? ஏங்க இந்த பக்கம் போகக்கூடாதுங்க, வைகை டாமுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா வைகை டாம் வருமா? வைகை டாமுக்கு இந்த பக்கம் போகணும்னு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த சரியான வழியை உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வழி இதுதான் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறார். அந்த வழியில நடப்பதும் நடக்காமல் இருப்பதும், ஆசீர்வாதத்தை பெறுவதும் ஆசீர்வாதத்தை இழந்து போவதும் உங்களுடைய கரத்தில் இருக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவன் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவனுடைய தந்திரத்தை அறிந்த நீங்கள் அந்த தந்திரங்களில் சிக்குண்டு போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவர் உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன காரியத்தை உணர்த்தினாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நான் இந்த காரியத்தில் சிக்கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, இதை நான் மேற்கொள்வதற்கு பலன் தாங்க. இந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு, இந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு, பிசாசினுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்னென்ன காரியத்தை ஞாபகப்படுத்துகிறாரோ அதிலிருந்தெல்லாம் நான் வெளியே வரணும்ப்பா. இதிலேயே நான் இருப்பது எனக்கு சித்தம் அல்ல, அது உமக்கும் சித்தம் அல்ல. நான் ஆசீர்வாதத்தை இழந்து போவது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. நான் இனி இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். என்னுடைய சூழ்நிலையை காரணமாக சொல்ல மாட்டேன். என்னுடைய பலவீனத்தை காரணமாக சொல்ல மாட்டேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். உமக்குள் இருக்கிற அந்த பரிபூரணத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நானும் பரிபூரணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காய் நன்றி. ஆசீர்வாதத்தின் வழியை எங்களுக்கு இந்த நாளில் காண்பிச்சு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த பாதையில் நாங்கள் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிபூரணம் உள்ளவர்களாய் மாற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிற இந்த நாளில் விதைக்கப்பட்ட வசனங்கள், விதைகள் எல்லாம் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. பிசாசானவன் எந்த களைகளும் விதைத்து விடாதபடி வேலி அடைக்கிறோம், இரத்த கோட்டைக்குள் வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே. இதன்படி நாங்கள் வாழணும்ப்பா. நாங்கள் கேட்கும் போது எப்படி எங்களுடைய இருதயம் பற்றி எரிந்ததோ அதே போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. செயல்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்த்து போடுகிறோம். உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இதை நாங்கள் செய்து முடிப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே.